அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, எனக்கு கஷ்டமான விஷயம், உங்களுக்கு அது நார்மலான விஷயம். இதெல்லாம வீடியோ போடுவேன்னு நினைப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எங்க கேப்டன் ஐயாவோட சின்ன பையன் படம் படைத்தலைவன் ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் ஆவலை. சில சதிகள், சில அரசியல், சில கூட இருக்கிற நண்பர்கள், துரோகிகள் இவங்களால அந்த படம் ரிலீஸ் ஆகலை. நான் ஒன்று கேட்குறேன், ஒருத்தனை எப்படி வேணாலும் அடிங்க, அது தேவையில்லாதது. ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணி அடிக்காதீங்க. கேப்டன் இருக்கிறப்ப எத்தனை படம் ரிலீஸ் ஆகாத இறங்கி நின்று அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலை, எதுக்கு, எத்தனை குடும்பம் இதனால் பாதிக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வட்டி கட்டுறாங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தேட்டரை ஒதுக்கி கொடுத்து அவர் பையனுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்ட் பண்ணது 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலான்னு இருந்துச்சு. தடப்படி 2000 பையன் இறந்தமே 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னா அப்பயும் இல்லை. இப்போயாச்சும் ரிலீஸ் பண்ணால் இசை வெளியீட்டில் வச்சு 23ஆம் போட்ட பிறகு போஸ்டர்லாம் ஒட்டின பிறகு இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன் உங்களுக்கு இந்த கூட இல்லை என்ன தெரியாம தான் கேட்குறேன். அவர் பெரிய ஹீரோ ஆகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இவ்வளோ பயமா? ஆமாம், அஜித், ரஜினி, கமல்ஹாசு, விஜய் இவங்க படத்தை தடை பண்ணுவீங்க, ஏன்னா அவங்க பெரிய ஸ்டாரு, எப்படியாச்சும் அவங்கள தடை பண்ணலான்னு. இவர் இன்னும் வளர்ந்தே வரலையே, ஏன் தடை பண்ணுறீங்க? அப்போ பயம். இவர் எங்கே பெரியால வந்துருவாரோ, கேப்டன் மாதிரி வந்துருவாரோன்னு உங்களுக்கு பயம். இந்த பயம் இருக்கிறது ஓகே தான். ஆனால் அந்த படத்தை எடுத்து தயாரிப்பாளர், இயக்குநர்கள், எடிட்டர், எவ்வளோ ஃபேமிலி, ஒரு ஹீரோயினி, எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்க வேண்டிய படத்தை நீங்கள் இப்படி தடை பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? அவர் கால கழுவி சாப்பிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் அவங்க முன்னாடி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ என்னன்னா, யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, சும்மா பேச்சுக்கு தான் விஜயகாந்த் அப்படி இப்படின்றீங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுனா ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஹெல்ப் பண்ணுறதை விட இந்த மாதிரி இது வந்து பொது, அவரும் ஒரு ஹீரோ ஆகிட்டாரு. அப்போது நடிகர் சங்கத்திலேருந்து நீங்கள் பொறுப்பெடுத்து பண்ணலாம்ல. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், விட்டுற மாட்டோம். அந்த படத்துக்காக மட்டும்தான் நான் ஒரு வாரம் தூங்கலை, எப்படா வெள்ளிக்கிழமை ஆகும், எப்படா வெள்ளிக்கிழமை ஆகும் அப்படின்னு. அந்த ஏமாற்றம் தான். பட் ஏமாற்றத்தை வந்து நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஜெயிக்க வைப்போம். சரியா? கேப்டனுக்கு அப்புறம் இல்லை, எங்கள் சின்ன கேப்டனுக்கு அப்புறம். கேப்டன் விட்டுருங்க, அவர் டாபிக் முடிஞ்சு. இப்போ சின்ன கேப்டன் தான் எங்களுக்கு அவர் ஸ்தானத்தில் இருக்காரு. சரியா? எங்கள் ஃபேமிலி எல்லாமே, எங்கள் ஊர் எல்லாமே கேப்டன் தான். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், 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 ஜெயிப்போம்.